குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன்ஸ் இன் பைத்தான். ஆல்ரெடி ப்ரீடிஃபைன் ஃபங்க்ஷன்ஸ் இன் பைத்தான் நம்ம படிச்சிருக்கோம். ப்ரீடிஃபைன் ஃபங்க்ஷன்னா என்ன? ஆல்ரெடி கிரியேட் பண்ணி வச்சிருக்கிற ஒரு ஃபங்க்ஷனை நம்ம யூஸ் பண்ணிக்கிறதுக்கு பேர் தான் ப்ரீடிஃபைன் ஃபங்க்ஷன். ஏற்கனவே பைத்தானில் சில ஃபங்க்ஷன்ஸை எழுதி வச்சுருப்பாங்க. எக்ஸாம்பிளுக்கு மின், மேக்ஸ், லென்த் இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸை நம்ம யூஸ் பண்ணி மினிமம் வேல்யூ, மேக்ஸிமம் ஆஃப் வேல்யூ, தென் லென்த், ஒரு ஸ்ட்ரிங்கோட லென்த்தை கண்டுபிடிக்கிறது, ஒரு லிஸ்டோட லென்த்தை கண்டுபிடிக்கிறது, இந்த மாதிரி எல்லாம் நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு அவங்க கிரியேட் பண்ணி வச்சிருக்கிற ஃபங்க்ஷன்ஸை யூஸ் பண்ணுவோம். இதுதான் நம்ம பில்ட்இன் ஃபங்க்ஷன் போன கிளாஸ்ல படித்தோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன். யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன்னா வேற ஒன்றும் இல்லாமல் யூசராக ஒரு ஃபங்க்ஷனை கிரியேட் பண்ணுறது, அதுக்கு ஒரு டெஃபினிஷன் கொடுக்கறது, அது தேவைப்படுற இடத்துல நம்ம கால் பண்ணுறது. ஜென்ரலாக ஒரு ப்ரோக்ராம் ரொம்ப லென்த்தியாக இருந்ததுன்னா அதை என்ன பண்ணுவோம்? சப் ப்ரோக்ராம்ஸாக பிரிப்போம். சின்ன சின்ன ஃபங்க்ஷன்ஸாக நம்ம எழுதுறது தான் என்னன்னு சொல்லுவோம்? சப் ப்ரோக்ராம்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அந்த ஃபங்க்ஷன்ஸை நாமளாக எப்படி எழுதலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் இன்னைக்கு. ஜஸ்ட் ஒரு ஃபங்க்ஷனை எழுதுறதுக்கு பேசிக்காக ஒரு சின்டாக்ஸ் இருக்கும்லம்மா, அதுதான் இப்போ பார்க்க போகிறோம். டெஃப்ன்றது கீவேர்டுமா. டெஃப் அப்படின்ற கீவேர்டை எழுதிட்டு தான் நம்ம பக்கத்தில் அந்த ஃபங்க்ஷனே எழுதணும். ஸோ டெஃப் அப்படின்ற கீவேர்டு எழுதிட்டு பக்கத்தில் ஃபங்க்ஷனோட நேமை எழுதணும். அந்த ஃபங்க்ஷன் நேம்ன்றது நார்மலாக வைக்கிற பேர் தாமா. எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஸ்கொயர் இருக்குது, அந்த ஸ்கொயரோட ஏரியாவை நீங்கள் கண்டுபிடிக்கணும். நீங்கள் அதுக்கு எப்படி வேணாலும் பேர் வைக்கலாம். எப்படி? ஃபைண்ட் ஏரியா அப்படின்னு பேர் வைக்கலாம். இப்போ உங்கள் ஃப்ரெண்ட் என்ன பண்ணலாம்? ஏரியா ஆஃப் ஸ்கொயர் அப்படின்னு உங்கள் ஃப்ரெண்ட் வைக்கலாம். இன்னொரு ஃப்ரெண்ட் என்ன வைக்கலாம்? ஏரியா _ ஸ்கொயர் அப்படின்னு வைக்கலாம். ஸோ என்ன மாதிரி வேணாலும் பேர் வச்சுக்கலாம். அதுதான் ஃபங்க்ஷன் நேம். அதை எழுதி முடிச்சுட்டு பக்கத்தில் ஓப்பன் பேரான்திசிஸ் அண்ட் க்ளோஸ் பேரான்திசிஸ் கட்டாயமாக எழுதணும். ஓப்பன் பேரான்திசிஸ், க்ளோஸ் பேரான்திசிஸ்குள்ளே நாம் ஒரு பேராமீட்டர்ஸை பாஸ் பண்ணலாம், பாஸ் பண்ணாமலும் இருக்கலாம். அதை பற்றி பின்னாடி படிப்போம். ஆனால் எந்த ஒரு ஃபங்க்ஷனாக இருந்தாலுமே ஓப்பன் பேரான்திசிஸும் க்ளோஸ் பேரான்திசிஸும் கட்டாயமாக இருக்கணும். அது முடிச்சதுக்கப்புறம் பக்கத்தில் கோலன் வைக்கணுமா. இதெல்லாம் வச்சாதான் இந்த சின்டாக்ஸ்ன்றது கம்ப்ளீட் ஆகும். ஸோ இதை முடிச்சதுக்கப்புறம் அந்த ஃபங்க்ஷனுக்கு கீழே நாம் என்ன ஒர்க் அவுட் பண்ணணும்னு நினைக்கிறோமோ, என்ன கோடு எழுதணும்னு நினைக்கிறோமோ அதை தான் கீழே என்ன பண்ணுவோம்? டிஃபைன் பண்ணுவோமா. சரியா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு கீழே பாருங்க, டெஃப்ன்றது கீவேர்டு, பிரிண்ட் _ மெசேஜ் அப்படிங்கிறது என்னமா? ஃபங்க்ஷன் நேம். கோலன் வச்சு முடிச்சுட்டேன். அதுக்கு கீழே பிரிண்ட் வெல்கம் அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். அப்படின்னா என்ன பண்ணும்? வெல்கம் அப்படிங்கிறத பிரிண்ட் பண்ணும். இதை அப்படியே எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாமாமா? இப்போ பாருங்க, ரன் பண்றேன். இங்க பாருங்க, அவுட்புட் எதுவுமே வரல. ஏன் அப்படின்னா இதுக்கு பேர் ஃபங்க்ஷன் டெஃபனிஷன். ஒரு பைத்தான் என்ன ஆகும்? உள்ளர ரன் பண்ணுறப்ப இந்த கோடிங்கை செக் பண்ணும். அந்த கம்பைலர் ரன் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணால் மட்டும்தான் அந்த ஃபங்க்ஷன் உள்ளர போய் அது உள்ளர இருக்கிற கண்டென்ட்டை என்ன பண்ணும்? எக்ஸிக்யூட் பண்ணும். அதர்வைஸ் பைத்தான் இன்டர்பிரட்டர் என்ன பண்ணாது? நமக்கு அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணாது. இந்த மாதிரி நம்ம ஒரு ஃபங்க்ஷனை எழுதுறோம்லமா, அதுக்கு பேர் என்ன அப்படின்னா ஃபங்க்ஷன் டெஃபனிஷன். ஓகேவாமா? இப்போ பாருங்க, ஃபங்க்ஷன் டெஃபனிஷன் அப்படின்னு எழுதியாச்சு. இதுக்கு பேர் என்னம்மா? சிங்கிள் கோட்ஸை 3 டைம்ஸ் நம்ம டைப் பண்ணி அது உள்ளர எந்த மெசேஜஸ் டைப் பண்ணாலும் அது என்ன நம்ம சொல்லுவோம்? இதை பைத்தான் கம்பைலர் என்ன பண்ணிக்காது? ரன் பண்ணாது, எக்ஸிக்யூட் பண்ணாது. ஏன்னா யூசர் புரிஞ்சுக்கிறதுக்காக வைக்கிற ஸ்டேட்மெண்ட்ஸ் இதெல்லாம். சரியாமா? ஸோ ஃபங்க்ஷன் டெஃபனிஷன் இதுக்கு பேர். இந்த ஃபங்க்ஷன் டெஃபனிஷன் அப்படின்றது எப்போ ஒர்க் ஆகும்? அதை கால் பண்ணுறப்ப தான் ஒர்க் ஆகும். ஸோ கீழே நான் என்ன பண்ண போகிறேன்? அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ண போகிறேன். எப்படி? ஃபங்க்ஷன் கால். எப்படி கால் பண்ண போகிறேன்னா அந்த ஃபங்க்ஷன் நேமை வச்சு கால் பண்ண போகிறேன். அந்த ஃபங்க்ஷன் நேம் என்னம்மா? பிரிண்ட் _ மெசேஜ் அப்படிங்கிறது தான். ஓப்பன் பேரான்திசிஸ், க்ளோஸ் பேரான்திசிஸ் கட்டாயமாக இருக்கணுமா. சரியா? இப்போ பாருங்க, ரன் பண்ணுவோம். வந்துருச்சாமா வெல்கம் அப்படின்னு நமக்கு அவுட்புட்? கரெக்ட். சரிம்மா, இது ஒரு ஃபங்க்ஷன் டெஃபினிஷனில் பேசிக்காக என்னென்ன எரர்ஸ் வரதுக்கு சான்சஸ் இருக்குன்னு உங்களுக்கு நான் ஃபஸ்ட்டு காமிக்கிறேன். டெஃப்ன்றது கீவேர்டு. நான் பை மிஸ்டேக் EEன்னு அடிச்சிட்டேன். ரன் பண்ணுறேன். இப்போ எரர் வருது பாருங்க, இன்வேலிட் சின்டாக்ஸ் அப்படின்னு. ஸோ டெஃப்ன்னு தான் இருக்கணுமே தவிர வேறு எந்த கீவேர்டும் இருக்கக்கூடாது. இப்போ ரன் பண்ணால் நமக்கு என்ன வராது? எரர் வராது. தென் கோலன் எடுத்துட்டீங்க, அப்பயும் எரர் வரும். ஸோ கோலன் எக்ஸ்பெக்டட் கோலன் அப்படின்னு வரும்.
சரிம்மா. முக்கியமான இன்னொரு விஷயம் என்ன தெரியுமாம்மா ஃபங்க்ஷனை பொறுத்த வரைக்கும், இந்த டெஃப் அப்படின்னு போட்டு ஃபங்க்ஷன் நேம் எழுதுனதுக்கப்புறம் அது கீழே நம்ம எழுதுறோம்ல இந்த ஃபங்க்ஷனோட ஸ்டேட்மெண்ட்ஸு, டெஃபனிஷன்ஸு, அது எங்கே எழுதணும்னா ஒரு ஸ்பேஸ் விட்டு எழுதணும். இப்போ ஸ்பேஸ் விடாமல் நான் எழுதுறேன். எரர் வருதாமா? ஏன்னா இதுக்கு பேர் இன்டென்டேஷன் எரர். இன்டென்டேஷன் என்னமா 1 to 3 ஸ்பேசஸ் வரைக்கும் பைத்தான்ல அக்செப்ட் பண்ணும். ஸோ நான் அப்போ 1 ஸ்பேஸ் விட்டுட்டு எழுதுறேன். அப்போ இதுக்கு என்ன மீனிங்? இந்த பிரிண்ட் மெசேஜ் அப்படிங்கிறதோட மெம்பர்ஸ் தான் கீழே இருக்கிற ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படின்றது தான் நம்ம என்ன சொல்ல வராங்க, அவங்க இன்டென்டேஷன் மூலமாக சொல்ல வராங்க. ஸோ பிரிண்ட் ஆஃப் வெல்கம்ன்ற கண்டென்ட் எப்படி எழுதணும்? டெஃப்ன்றதுக்கு கீழே 1 or 2 ஸ்பேசஸை விட்டுட்டு நம்ம டைப் பண்ணணும். இதுதாம்மா பேசிக். ஒரு ஃபங்க்ஷன் டெஃபினிஷனோட பேசிக் இதுதான். இப்போ இன்னொரு ஒரு சிம்பிளாக ஒரு ப்ரோக்ராம் ரன் பண்ணி காமிக்கிறேன். ஏரியா ஆஃப் ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ பாருங்க, டெஃப் ஏரியா அண்டர்ஸ்கோர் ஸ்கொயர் அப்படின்னு போட்டுட்டேன். ஓகேவா? கோலன் வச்சுட்டேன். இப்போ எப்படி நான் பிரிண்ட் பண்ண போறேன் அப்படின்னா, பிரிண்ட் ஏரியா ஆஃப் ஸ்கொயர் என்னமா சைடு இன்ட்டு சைடா. இப்போ நான் 4ன்னு வச்சுக்கோங்களேன். 4 into 4 அதை நான் பிரிண்ட் பண்ண சொல்லிட்டேன். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து பிரிண்ட் மெசேஜ்ன்றதை கால் பண்ணியிருக்கேன். இங்கே எதை கால் பண்ண போறேன் அப்படின்னா ஏரியா அண்டர்ஸ்கோர் ஸ்கொயர் அப்படின்றத கால் பண்ண போறேன். ஏன்னா நான் இந்த மெத்தடை கால் பண்றதுக்கு அந்த மெத்தட் நேம் தான் நான் கொடுக்கணும். இப்போ நாங்கள் ரன் பண்றேன். 16 வந்துருச்சாமா? ஸோ பிரிண்ட் அண்டர்ஸ்கோர் மெசேஜ்ன்றதை என்ன பண்ணோம்? பிரிண்ட் அண்டர்ஸ்கோர் மெசேஜ் டெஃபினிஷனுக்கு போய் அது உள்ள என்ன கண்டென்ட் இருக்கோ அதை கால் பண்ணும். தென் ஏரியா அண்டர்ஸ்கோர் ஸ்கொயர்ன்ற மெத்தடை கால் பண்ணுறப்ப டேரெக்டாக அதோட டெஃபினிஷனுக்கு போய் அதுக்கு கீழே என்ன ஸ்டேட்மெண்ட் இருக்கோ எக்ஸிக்யூட் பண்ணும். ஸோ ஃபஸ்ட்டு இந்த டெஃப் பிரிண்ட் மெசேஜ், டெஃப் ஏரியா அண்டர்ஸ்கோர் ஸ்கொயர் இதெல்லாம் என்ன ஆகும்? எந்த சின்டாக்ஸ் எரர்ஸும் இல்லாமல் இருக்கான்னு செக் பண்ணிக்கிட்டே வரும். தென் அதுக்கு கீழே வந்து அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணால் மட்டும்தான் அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே இருக்கிற ஸ்டேட்மெண்ட்ஸை எக்ஸிக்யூட் பண்ணி நமக்கு அவுட்புட் காமிக்கும். அதை கால் பண்ணலைன்னா நமக்கு காமிக்காது. எக்ஸாம்பிளுக்கு இந்த பிரிண்ட் அண்டர்ஸ்கோர் மெசேஜ்ன்றதை நான் எடுத்துட்டேன். ஆனால் எனக்கு இங்கே 2 டெஃபனிஷன் இருக்குது. இப்போ எந்த மெசேஜ் மட்டும்தான் கால் ஆகும், எந்த ஃபங்க்ஷன் மட்டும்தான் கால் ஆகும்? ஏரியா அண்டர்ஸ்கோர் ஸ்கொயர் அப்படின்ற ஃபங்க்ஷன் மட்டும்தான் கால் ஆகும். தெரியுதாமா? இந்த பிரிண்ட் அண்டர்ஸ்கோர் மெசேஜ்ன்றது கால் ஆகாது. ஏன் கால் ஆகலை? நான் அதை இங்கேருந்து கால் பண்ணாததுனால அது எக்ஸிக்யூட் ஆகலை. ஓகேவாமா? இப்போ நான் ஒருவேளை ஏரியா அண்டர்ஸ்கோர் ஸ்கொயருக்கு கீழே பிரிண்ட் அண்டர்ஸ்கோர் மெசேஜ் அப்படின்னு நான் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ எது கால் ஆகும்? ஃபர்ஸ்ட்டு ஏரியா அண்டர்ஸ்கோர் ஸ்கொயர்ன்ற மெத்தட் டெஃபினிஷன் கால் ஆகும். தென் பிரிண்ட் அண்டர்ஸ்கோர் மெசேஜ்ன்ற ஃபங்க்ஷன் டெஃபினிஷன் நெக்ஸ்ட் டைம் தான் கால் ஆகும். ஓகேவா? எந்த ஆர்டரில் நம்ம எழுதியிருந்தாலும் நாம் எந்த ஆர்டரில் கால் பண்ணுறோமோ அந்த ஆர்டரில் தாம்மா எக்ஸிக்யூட் ஆகும். ஓகேவாம்மா? இதான் ஒரு பேசிக்காக ஒரு ஃபங்க்ஷன் எப்படி எழுதுறது, அது எப்படி கால் ஆகும் அப்படின்றத பற்றி பார்த்தோம். நெக்ஸ்ட் பார்ப்போமா? அதில் என்னென்ன மாதிரி ஒரு ஃபங்க்ஷன்ஸில் வந்து நம்ம கால் பண்ணலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒன் வந்து நோ ஆர்குமெண்ட்ஸ், நோ ரிட்டர்ன் வேல்யூ. நோ ஆர்குமெண்ட்ஸ், ஆர்குமெண்ட்ஸ்னால் என்னன்னு சொல்கிறேம்மா. இப்போ இந்த ஸ்கொயர்னு நம்ம எழுதியிருக்கோம்லம்மா ஒரு ஃபங்க்ஷன் ஏரியா அண்டர்ஸ்கோர் ஸ்கொயர்ன்றதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு மெத்தட் எழுதியிருக்கோம்ல, அது உள்ள நான் என்ன பண்ணியிருக்கேன்? பிரிண்ட் ஆஃப் 4 into 4ன்னு நான் கொடுத்துருக்கேன். நான் டேரெக்டாக வேல்யூவை கொடுத்துருக்கேன். டேரெக்டாக வேல்யூவை கொடுக்காம ஏன்னு ஒரு வேல்யூவை பாஸ் பண்ணி அது மூலமாக அந்த பாஸ் பண்ணுற வேல்யூவை நான் இங்கே பிரிண்ட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். ஏ ஸ்டார் ஏ இங்கே பிரிண்ட் அண்டர்ஸ்கோர் ஏரியா அண்டர்ஸ்கோர் ஸ்கொயரில் 3ன்னு பாஸ் பண்ணேன். இப்போ இந்த 3ன்றது என்னம்மா? ஆர்குமெண்ட்ஸ். இந்த ஏன்றது என்னம்மா? பேராமீட்டர்ஸ். நம்ம சொல்லுவோம்ல வேரியபிள்ஸ் வேல்யூஸ்னு, அதுதான். நம்ம ஏற்கனவே ஒரு பைத்தானில் பேசிக்காக சில கான்செப்ட் படிக்கிறப்ப வேரியபிள்ஸ்னா என்ன, வேல்யூஸ்னா என்னன்னு படிச்சிருப்போம். வேரியபிள்னா என்ன? ஒரு கண்டெய்னர். வேல்யூனா என்ன? அதில் ஸ்டோர் பண்ணுற ஒரு வேல்யூ. அதே தாம்மா. ஏ அப்படின்றது ஒரு வேரியபிள், 3ன்றது வேல்யூ அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். ஆனால் ஃபங்க்ஷனில் படிக்கிறப்ப நம்ம வேரியபிள் வேல்யூஸ்ன்னு நம்ம சொல்லக்கூடாது. ஏ அப்படிங்கிறத பேராமீட்டர்னு சொல்லணும். 3 அப்படிங்கிறத என்னன்னு சொல்லணும்? ஆர்குமெண்ட்ஸ்ன்னு நம்ம சொல்லணும். ஓகேவா? இந்த ஏரியா அண்டர்ஸ்கோர் ஸ்கொயர்ன்ற மெத்தடை நான் கால் பண்ணுறப்ப என்ன பண்ணும்? இந்த 3ன்ற வேல்யூ போய் ஏ அப்படிங்கிற பேராமீட்டரில் போய் ஸ்டோர் ஆகும். இதுக்கு மீனிங் என்ன தெரியுமாமா? இதுக்கு மீனிங் என்ன அப்படின்னா ஏ ஈக்குவல் டு 3 அப்படின்னு மீனிங். ஓகேவாமா?
உள்ளர வாங்க, பிரிண்ட் ஆஃப் ஏ ஸ்டார் ஏன்னு கொடுத்துருக்கேன். அப்படின்னா என்ன, 3 ஸ்டார் 3. ஏன்னா ஏ அப்படிங்கிற பேராமீட்டர் என்ன வேல்யூ இருக்கோ அதை எடுத்துக்கும். இப்போ என்ன உங்களுக்கு அவுட்புட் வரும் அப்படின்னா 9 அவுட்புட் வரும். இப்போ பாருங்க, அதுதான் 9. ஸோ இதுதான் நம்ம என்னன்னு சொல்றோம், பேராமீட்டர்ஸ்னு இங்கே சொல்லுவோம். இங்கேருந்து கால் பண்ணுறப்ப நம்ம பாஸ் பண்ணுற வேல்யூ என்னன்னு சொல்லுவோம், ஆர்குமெண்ட்ஸ்னு சொல்லுவோம். இந்த மாதிரி நம்ம பாஸ் பண்ணுறது, இந்த மாதிரி நம்ம கால் பண்ணுறது, இதெல்லாம் வச்சு தான் நம்ம டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸே நம்ம பார்க்க போகிறோமா. இதில் பாருங்கள், நோ ஆர்குமெண்ட்ஸ் நோ ரிட்டர்ன் வேல்யூ. அப்படின்னா என்ன, நான் எந்த வேல்யூ பாஸ் பண்ணவும் இல்லை, எனக்கு வேல்யூ அந்த ஃபங்க்ஷன்லேருந்து எனக்கு ரிட்டர்ன் ஆகவும் இல்லை அப்படின்னா அதுக்கு பேர் நோ ஆர்குமெண்ட்ஸ் நோ பேராமீட்டர்ஸ்ன்னு சொல்லுவோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு no arguments no return வேல்யூன்றது எது, டெஃப் பிரிண்ட் மெசேஜ்ன்றது தான் இதுக்கு எக்ஸாம்பிள். ஏன்னா இதுக்கு நானும் பேராமீட்டரும் பாஸ் பண்ணலை, ஆர்குமெண்ட்ஸும் இல்லை, எனக்கு வேல்யூஸும் ரிட்டர்ன் ஆகலைன்றது தான் நோ ஆர்குமெண்ட்ஸ் நோ ரிட்டர்ன் வேல்யூ. செகண்ட் ஒன் என்ன, வித் ஆர்குமெண்ட்ஸ் நோ ரிட்டர்ன் வேல்யூ. இது பாருங்க, வித் ஆர்குமெண்ட்ஸ் நோ ரிட்டர்ன் வேல்யூனா என்ன, நான் ஏன்ற வேல்யூவை பாஸ் பண்ணியிருக்கேன், ஆனால் எனக்கு எந்த வேல்யூவுமே இந்த ஃபங்க்ஷன் வந்து ரிட்டர்ன் ஆகலை அப்படின்றது தான் வித் ஆர்குமெண்ட்ஸ் நோ ரிட்டர்ன் வேல்யூ அப்படிங்கிறது. ஓகேவாம்மா. அடுத்தது வித் ஆர்குமெண்ட்ஸ் அண்ட் ரிட்டர்ன் வேல்யூ. வித் ஆர்குமெண்ட்ஸ் அண்ட் ரிட்டர்ன் வேல்யூன்னு என்ன தெரியுமாமா, நான் வேல்யூவையும் பாஸ் பண்ணுவேன், எனக்கு அது வேல்யூவை ரிட்டர்னும் பண்ணணும்னு சொல்லலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த ஃபங்க்ஷனையும் எடுத்துக்கோமே, ஏரியா அண்டர் ஸ்கோர் ஸ்கொயர்ன்றதே. இதுக்கு நான் வேல்யூவை பாஸ் பண்ணுறேன், இங்கேயே வேல்யூவை பிரிண்ட் பண்ணுதில்ல, அது பிரிண்ட் பண்ணாமல் எனக்கு இந்த வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணணும். ரிட்டர்ன் ஏ ஸ்டார் ஏன்னா என்ன, அந்த வேல்யூவை பிரிண்ட் பண்ணி அந்த ஃபங்க்ஷன் உள்ளர பிரிண்ட் பண்ணாமல், அந்த வேல்யூவை ஃபைண்ட் அவுட் பண்ணி அந்த ஃபங்க்ஷன் உள்ளர பிரிண்ட் பண்ணாமல் எனக்கு வேல்யூவை என்ன பண்ணும், எனக்கு ரிட்டர்ன் பண்ணும். அதை தான் என்னன்னு நம்ம சொல்லுவோம், ரிட்டர்ன் ஏ ஸ்டார் ஏன்னு சொல்கிறோம். ஏரியா அண்டர் ஸ்கோர் ஸ்கொயர்னு ஏற்கனவே ஒரு மெத்தட் நேம் இருக்குது, அதனால் அதே பேர் யூஸ் பண்ணக்கூடாது. அதுக்கு பதிலாக என்ன பேர் யூஸ் பண்ணணும், வேறு பேர் தாம்மா யூஸ் பண்ணணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஏரியா அண்டர் ஸ்கோர் ஸ்கொயர் 1 அப்படின்னு நான் போட்டுக்கிறேன். ஓகேவா. இப்போ நான் அதை கால் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன், ஏரியா அண்டர் ஸ்கோர் ஸ்கொயர் 1 ஆஃப் 2. இப்போ பாருங்க, ரன் பண்ணி பார்ப்போம். ஃபங்க்ஷன் கால் இன்டென்டேஷன் எரர் வருதுமா. இன்டென்டேஷன் எரர்னா என்ன, சேம் ஸ்பேஸில் இருக்கணும். ஓகேவாம்மா. இப்போ பாருங்க ஃபர்ஸ்ட் எப்படி ரன் ஆகுதுன்னு. இந்த ஃபங்க்ஷன் டெஃபனிஷன்லாம் சின்டாக்ஸ் எரர் இருக்கான்னு பார்த்துட்டே இருக்கும். ஓகேவா, வந்துருச்சு. இப்போ எங்கே வரும், 15th லைனுக்கு வரும். ஏரியா அண்டர் ஸ்கோர் ஸ்கொயர் ஆஃப் 3 அப்படின்னா என்ன பண்ணும், ஏரியா அண்டர் ஸ்கோர் ஸ்கொயர் அப்படின்ற மெத்தட் எங்கம்மா இருக்குது, இந்த இருக்கு ஏரியா அண்டர் ஸ்கோர் ஸ்கொயர்ன்ற மெத்தட். அங்கே போயிட்டு எதை பாஸ் பண்ணும், 3ன்ற வேல்யூவை ஏன்ற பேராமீட்டருக்கு பாஸ் பண்ணும். ஏ ஸ்டார் ஏல என்ன இருக்கும், 3 ஸ்டார் 3ன்னு இருக்கும். அப்போ 3 ஸ்டார் 3னா என்னமா 9. அந்த 9ன்றதை எங்கே பிரிண்ட் பண்ணிடும், அந்த ஃபங்க்ஷன் டெஃபனிஷனுக்குள்ளேயே பிரிண்ட் பண்ணிடும். முடிஞ்சிருச்சு. அடுத்தது வாங்க, பிரிண்ட் அண்டர் ஸ்கோர் மெசேஜ். பிரிண்ட் அண்டர் ஸ்கோர் மெசேஜுக்கு போகும். அந்த ஃபங்க்ஷன் டெஃபனிஷன் உள்ள என்ன இருக்குது, வெல்கம்னு பிரிண்ட் பண்ண சொல்லிக்கு வெல்கம்ன்றதை பிரிண்ட் பண்ணிடும். அதுவும் முடிஞ்சிருச்சு. அடுத்து
பிரிண்ட் ஆஃப் ஏரியா அண்டர் ஸ்கோர் ஸ்கொயர் ஆஃப் 12ன்னு கொடுத்துருக்கேன். அப்படின்னா என்ன, ஏரியா அண்டர் ஸ்கோர் ஸ்கொயர் ஆஃப் 1ன்னா எங்கே இருக்கு, இங்கே இருக்கு அந்த மெத்தடு. அதுக்கு போகும். அதுக்கு போய் எந்த வேல்யூவமா அசைன் பண்ணும், ஏக்கு கொண்டு போய் 2ன்ற வேல்யூவை அசைன் பண்ணும். இப்போ ஏல என்ன இருக்கும், 2 ஸ்டார் 2ன்னு இருக்கும். இப்போ 2 ஸ்டார் 2 எவ்வளோமா, 2 × 2 4. அந்த 4ன்ற வேல்யூ என்னம்மா பண்ணுது, ரிட்டர்ன் பண்ணுது. எங்கே ரிட்டர்ன் ஆகும்னா, நீங்கள் எங்கேருந்து அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணுறீங்களோ அங்கே தான் ரிட்டர்ன் ஆகும். ஸோ ஏரியா அண்டர் ஸ்கோர் ஸ்கொயர் 1 அப்படின்ற இந்த இடத்துக்கே இந்த வேல்யூ 4ன்ற வேல்யூ வரும். நம்ம ரிட்டர்ன் பண்ண வேல்யூவை என்ன பண்ணணும், பிரிண்ட் பண்ணணும்ல. ரிட்டர்ன் பண்ணுறது அப்படியே நான் வச்சுக்க முடியாதுல்ல. ஸோ ரிட்டர்ன் பண்ணுற வேல்யூவை நம்ம கேட்ச் பண்ணி என்ன பண்ணுறோம், பிரிண்ட்ன்ற மெத்தட் மூலமாக பிரிண்ட் பண்ணுறோம். ஓகேவாமா, சரி. இப்படியும் பண்ணலாம். எப்படி பண்ணலாம்னா, டைரக்டா அப்படி பிரிண்ட் பண்ணாம ஒரு வேரியபிள்ல அந்த வேல்யூவை அசைன் பண்ணிக்கிறதுமா. எக்ஸ் அப்படின்ற வேரியபிள்ல நான் என்ன பண்ணிட்டேன், அந்த ரிட்டர்ன் பண்ணுற வேல்யூவை ஸ்டோர் பண்ணுறேன். ஏரியா அண்டர் ஸ்கோர் ஸ்கொயர் 1 ஆஃப் 2னா டேரெக்டாக அந்த மெத்தடுக்கு போய் அந்த வேல்யூ 2 × 2 அப்படின்னு மல்டிப்ளை பண்ணி அந்த 4ன்ற வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணும். எங்கே ரிட்டர்ன் பண்ணணும்னு சொன்னேன், எங்கேருந்து கால் பண்ணோமோ அந்த இடத்துக்கே ரிட்டர்ன் பண்ணணும்னு சொன்னேன்னா, ஸோ ரிட்டர்ன் பண்ண வேல்யூ எங்கே வந்து ஸ்டோர் ஆகும், எக்ஸ்ன்ற வேரியபிளில் ஸ்டோர் ஆகும். இப்போ நம்ம பிரிண்ட் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு நம்ம கொடுத்தோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அந்த எக்ஸில் என்ன வேல்யூ இருக்குதோ அதை நமக்கு பிரிண்ட் பண்ணும். இப்போ பாருங்கள், ஃபோனு பிரிண்ட் ஆகுதாமா. ஸோ நம்ம எப்படி வேணாலும் என்ன பண்ணிக்கலாம், நம்ம இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணிக்கலாம். ஆனால் ஒன்ஸ் நீங்கள் ரிட்டர்ன் டைப்பில் வேல்யூவை நீங்கள் கெட் பண்ணீங்கன்னா, ஒன்று பிரிண்ட் மெத்தட் மூலமாக அந்த வேல்யூவை நீங்கள் என்ன பண்ணணும், டிஸ்பிளே பண்ணணும். இல்லைனா ஒரு வேரியபிளில் வாங்கி அந்த வேல்யூவை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும். ஏன்னா நீங்கள் அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணுறீங்க, கால் பண்ணுறப்ப அது என்ன பண்ணுது, ஒரு வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணுது. ரிட்டர்ன் பண்ணுற வேல்யூவை என்ன பண்ணணும், நம்ம ஸ்டோர் பண்ணணும்ல. ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா வேரியபிள் யூஸ் பண்ணணும். இல்லை ஸ்டோர் பண்ணாமல் நான் வாங்கி அதை நான் டிஸ்பிளே பண்ணணும் அப்படின்னா அதை நான் என்ன பண்ணிக்கணும், பிரிண்ட் மெசேஜ் போட்டு யூஸ் பண்ணணும். இது ரெண்டுமே இல்லாமல் இங்கே பாருங்களேன், நான் எக்ஸ்லையும் ஸ்டோர் பண்ணலை, நான் பிரிண்ட் மெத்தடும் கொடுக்கல, நான் டைரெக்டாக சும்மா கால் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். என்ன பண்ணாதீங்க, அந்த வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணிவிட்டு இந்த ரிட்டர்ன் பண்ணுற வேல்யூவை டிஸ்பிளே பண்ணுறதுக்கும் இடம் இல்லை, ஸ்டோர் பண்ணுறதுக்கும் வேரியபிள் இல்லை. அது பாட்டுக்கு இங்கே என்ன ஆகும், ஏரியா அண்டர் ஸ்கோர் ஸ்கொயர் ஆஃப் 2ல் நான் கால் பண்ணுற வேல்யூ வந்து இந்த இடத்துல நிற்குமே தவிர நமக்கு டிஸ்பிளே ஆகாது. புரியுதாமா. ஸோ ரிட்டர்ன் பண்ணுற வேல்யூவை நம்ம எப்போவுமே யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணி அந்த வேரியபிளுக்குள்ளார நம்ம ஸ்டோர் பண்ணி தென் பிரிண்ட் பண்ணணுமா. ஓகேவா, அடுத்தது பார்ப்போம்மா. பாருங்க, பிரிண்ட் ஆஃப் பழைய மாதிரி நான் அதை உங்களுக்கு நான் இந்த டிஃப்ரென்ஸ் தெரியறதுக்காக காமிக்கிறேம்மா. ஓகேவா, சரி. நெக்ஸ்ட் ஒன்மா, வித்தவுட் ஆர்குமெண்ட்ஸ் வித் ரிட்டர்ன் வேல்யூ. அடுத்தது வித்தவுட் ஆர்குமெண்ட்ஸ் வித் ரிட்டர்ன் வேல்யூ அப்படின்னா என்னம்மா, ஆர்குமெண்ட்ஸ் கிடையாது, ஆனால் வேல்யூ என்ன பண்ணும், ரிட்டர்ன் பண்ணும். திரும்பவும் இந்த ஃபங்க்ஷனே உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்க, ஏரியா ஆஃப் ஸ்கொயரே கண்டுபிடிப்போம். இப்போ ஸ்கொயர் 2ன்னு நான் வச்சுக்கிறேம்மா. நான் என்ன பண்ணலை, வேல்யூவை பாஸ் பண்ணலை, ஆனால் அது என்ன பண்ணுது, எனக்கு வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணுது. இப்போ 5 ஸ்டார் 5ன்னு கொடுக்குறேன். இது ஸ்கொயர் 2. ஓகேவாம்மா. இதுக்கு நான் என்ன பண்ண தேவையில்லை, வேல்யூவை பாஸ் பண்ண தேவையில்லை. ஏன்னா அது வந்து வித்தவுட் ஆர்குமெண்ட் அதனால. ஆனால் அது என்ன பண்ணும், வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணும். ஸோ நான் அதுக்காக என்ன பண்ணியிருக்கேன், பிரிண்ட் அப்படின்ற மெத்தடை யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ ரன் பண்ணுவோம் பாருங்க, 25 அப்படின்னு டிஸ்பிளே ஆகும். இதை நம்ம க்ளோஸ் பண்ணாமல் இருக்கிறோமா, அதனால அதை க்ளோஸ் பண்ணிடுவோம். ஓகேவா, ஏரியா அண்டர் ஸ்கோர் ஸ்கொயர் 32 இஸ் நாட் டிஃபைன். இதை பார்த்தீங்களா, மை மிஸ்டேக் 2ன்னு டைப் பண்ணதுக்கு பதிலாக 3ன்னு டைப் பண்ணிட்டேன். அதனால அது இல்லை, அப்படி ஒரு மெத்தடே இல்லை அப்படின்னு காமிக்குது. இப்போ பாருங்க, ஸ்கொயர் 2ன்னு கொடுத்துட்டேன். இப்போ வந்துருச்சா, இப்போ எப்படி வந்திருக்கு பாருங்க, பிரிண்ட் ஆஃப் ஏரியா அண்டர் ஸ்கோர் ஸ்கொயர் 2 ஆஃப்னு கொடுத்துருக்கேன். நான் அந்த மெத்தடை கால் பண்ணியிருக்கேன். அது டேரெக்டாக எங்கே போகும், இந்த மெத்தட் டெஃபினிஷனுக்கு போகுமா, ஏரியா அண்டர் ஸ்கோர் ஸ்கொயர் 2 மெத்தட் டெஃபினிஷனுக்கு போகுமா. போனதுக்கப்புறம் உள்ளே என்ன இருக்குது, 5 ஸ்டார் 5 அப்படின்னா என்ன, 5 × 5
25ன்ற வேல்யூ இருக்கும். அந்த 25ன்ற வேல்யூ என்ன பண்ணுது, ரிட்டர்ன் பண்ணுது. ரிட்டர்ன் பண்ணோன்னா அங்கே எங்கே வரும், எங்கே கால் பண்ணோமோ அங்கேயே வரும், அங்கே வந்து அந்த வேல்யூவை டிஸ்பிளே பண்ணும். ஸோ இதுதான் நோ ஆர்குமெண்ட்ஸ் நோ ரிட்டர்ன் டைப்பு, வித் ஆர்குமெண்ட்ஸ் நோ ரிட்டர்ன் டைப்பு, தென் வித் ஆர்குமெண்ட்ஸ் அண்ட் ரிட்டர்ன் டைப்பு, வித்தவுட் ஆர்குமெண்ட்ஸ் வித் ரிட்டர்ன் டைப். அதுதாம்மா. இதை நீங்கள் ஒரு தடவைக்கு 2 தடவை பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஆர்குமெண்ட்ஸ்னால் என்ன, நம்ம பாஸ் பண்ணுற வேல்யூஸு. ரிட்டர்ன் டைப்னா என்ன, ஃபங்க்ஷன் டெஃபனிஷன்லேருந்து கால் பண்ணுற இடத்துக்கே அது ரிட்டர்ன் பண்ணுற வேல்யூஸ், அவ்வளோதான். ஸோ ஆர்குமெண்ட்ஸ் இல்லை அப்படின்னா நம்ம எதையும் பாஸ் பண்ணலான்னு அர்த்தம் ஃபங்க்ஷனுக்கு. ரிட்டர்ன் வேல்யூஸ் இல்லை அப்படின்னா அந்த ஃபங்க்ஷன் டெஃபனிஷன் நமக்கு எந்த வேல்யூஸையும் ரிட்டர்ன் பண்ணலை அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த பேரை வச்சு நம்மளால ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஜஸ்ட் ஒரு பேசிக் சின்டாக்ஸை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதுமா. ஓகேவா. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது டைப்ஸ் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸ். நம்ம இப்போ ஆர்குமெண்ட்ஸ்லாம் பாஸ் பண்ணோம்லமா, இந்த 2, 3, 4ன்னு அந்த ஆர்குமெண்ட்ஸோட டைப்ஸை பற்றி பார்க்க போகிறோம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது என்னென்னா பொசிஷனல் ஆர்குமெண்ட்ஸ். சரி, பொசிஷனல் ஆர்குமெண்ட்ஸ்னால் என்ன அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி சின்னதாக ஒரே ஒரு விஷயம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணுமா. என்னன்னா எஃப் ஸ்ட்ரிங் அப்படின்றத பற்றி நம்ம தெரிஞ்சு வைக்கணும். எஃப் ஸ்ட்ரிங்னா என்ன தெரியுமாமா. இப்போ ஒரு வேல்யூவை வந்து நான் பாஸ் பண்ணுறேன், அந்த வேல்யூவை வந்து ஒரு டெக்ஸ்ட்டோடு சேர்த்து நான் பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா அந்த டெக்ஸ்ட் மெசேஜை டபுள் கோட்ஸ்குள்ளே போடுவேன். ஆனால் நான் பாஸ் பண்ணியிருக்க பேராமீட்டரில் இருக்கிற வேல்யூவை நான் பிரிண்ட் பண்ணுறதுக்கு கேர்லி பிரேசஸ் யூஸ் பண்ணுவேம்மா. அந்த கேர்லி பிரேசஸ்குள்ளே தான் நான் என்ன பண்ண முடியும், அந்த வேல்யூவை பிரிண்ட் பண்ண முடியும். ஸோ அதை தான் நம்ம எஃப் ஸ்ட்ரிங்னு சொல்லுவோம். அதுக்காக தான் இந்த எஃப் ஸ்ட்ரிங் அப்படின்ற மெத்தடை யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவாம்மா. இப்போ பாருங்கள், பொசிஷனல் ஆர்குமெண்ட்ஸ்க்கு ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இதை அப்படியே டெலீட் பண்ணிடலாம், புதுசாக போடலாம் நம்ம. இது தனியாக, இதுக்கு பேர் என்ன, பொசிஷனல் ஆர்குமெண்ட்ஸ். பொசிஷனல் ஆர்குமெண்ட்னா என்ன, ஃபங்க்ஷன் நேம் என்னமா, டிஸ்கிரைப் அண்டர்ஸ்கோர் பெட். 2 ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணுறோம். இந்த ஃபர்ஸ்ட் பேராமீட்டரோட பேர் அனிமல், செகண்ட் பேராமீட்டரோட பேர் நேம். ஓகேவா. இப்போ டாக்னு நான் என்ன பண்ணுறேன், பாஸ் பண்ணுறேன். இந்த டாகுக்கு பேர் என்ன, ஆர்குமெண்ட்ஸ். இந்த டாகுன்ற ஆர்குமெண்ட் அனிமல்ன்ற பேராமீட்டரில் போய் ஸ்டோர் ஆகும். ஜானி அப்படிங்கிற ஆர்குமெண்ட்டு நேம் அப்படின்ற பேராமீட்டரில் போய் ஸ்டோர் ஆகும். இங்கே பாருங்களேன், எஃப் ஸ்ட்ரிங் சொன்னேன்ல, எஃப் டபுள் கோட்ஸ் ஐ ஹாவ் அ கேர்லி பிரேசஸில் அனிமல்னு கொடுத்துருக்கேன். அப்போ இந்த அனிமலில் என்ன ஸ்டோர் ஆகிருக்கும், வேல்யூ டாகுன்றது ஸ்டோர் ஆகிருக்கும். ஸோ இந்த வேரியபிளை நான் உள்ளர யூஸ் பண்ணுறப்ப இதை என்னவா கன்சிடர் பண்ணணும், வேரியபிளாக கன்சிடர் பண்ணணும். அனிமல்னே எனக்கு பிரிண்ட் ஆகக்கூடாது. அந்த அனிமலில் இருக்கிற டாகுன்ற வேல்யூ பிரிண்ட் ஆகணும் அப்படின்னா அந்த வேரியபிள் எப்படி நான் யூஸ் பண்ணணும், கேர்லி பிரேசஸ்குள்ளே யூஸ் பண்ணணுன்றதுனால தான் எஃப் ஸ்ட்ரிங்ன்ற மெத்தட் யூஸ் பண்ணுறோம். சரியாமா. ஸோ இப்போ எனக்கு எப்படி அவுட்புட் வரும்னு பாருங்களேன். I have a dog named Johnny அப்படின்னா என்ன, I have a அனிமல்ன்றது டாக் ஸ்டோர் ஆயிருக்கும். ஸோ டாக்ன்றது வந்துடும் இங்கே. ஐ ஹாவ் அ டாக்னு, நேம்டுன்றது ஸ்ட்ரிங் ஆஸ் யூஷுவல் எப்பவும் போல வந்துடும். இந்த நேம்ன்றது எதுமா, பேராமீட்டர். அந்த நேம்ன்ற பேராமீட்டரில் என்ன வேல்யூ இருக்குது, ஜானி அப்படிங்கிற வேல்யூ இருக்குது. ஸோ ஐ ஹாவ் அ டாக் நேம் ஜானி அப்படின்னு வரும். ஸோ அனிமலில் டாகும் நேமில் ஜானின்றது ஸ்டோர் ஆகிருக்கும். நாம் எடுத்து அதை யூஸ் பண்ணுறப்ப அதில் என்ன வேல்யூ இருக்கோ அந்த வேல்யூ தான் நமக்கு பிரிண்ட் ஆகும். நம்ம டைரெக்டாக எடுத்து அனிமல்னு கொடுக்கக்கூடாது. இப்போ பாருங்களேன், அந்த கேர்லி பிரேசஸை எடுத்துட்டு நான் அனிமல்னு கொடுக்குறேன். எப்படி உங்களுக்கு ஆன்சர் வரும் பாருங்க. ஐ ஹாவ் அ அனிமல் நேம்டு நேம்னு வரும். ஏன், அனிமல்ன்றது என்ன, இப்போ ஒரு டெக்ஸ்டாக போயிடும். அது வந்து ஒரு பேராமீட்டர், அந்த பேராமீட்டரில் இருக்கிற வேல்யூவை எடுக்கணும் அப்படின்னு அதுக்கு தெரியாது. அதை நம்ம சொல்கிறதுக்காக தான் என்ன யூஸ் பண்ணுறோம், இந்த இடத்துல கேர்லி பிரேசஸ் யூஸ் பண்ணுறோம். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கேர்லி பிரேசஸை யூஸ் பண்ணி ஒரு பிரிண்ட் மெத்தடுக்குள்ளே நம்ம வேல்யூவை நம்ம எடுக்கணும் அப்படின்னா அதுக்கு யூஸ் பண்ணுறது தான் எஃப் ஸ்ட்ரிங். ஓகேவாமா. இப்போ ரன் பண்ணி பாருங்க, வந்துருச்சா. இதுக்கு பேர் என்ன அப்படின்னா பொசிஷனல் ஆர்குமெண்ட்ஸ். பொசிஷனல் ஆர்குமெண்ட்னா என்னன்னா, நீங்கள் 2 வேல்யூ பாஸ் பண்ணுறீங்க. ஃபஸ்ட்டு வேல்யூ ஃபஸ்ட்டு பொசிஷனுக்கும் செகண்ட் வேல்யூ செகண்ட் பொசிஷனுக்கும் போகும். ஒருவேளை நான் ஜானின்றத இங்கே போடுறேன் ஃபர்ஸ்டில், டாகுன்றத நான் செகண்டில் போடுறேன். இப்போ பாருங்களேன் எப்படி அவுட்புட் வருதுன்னு. ஐ ஹாவ் அ ஜானி நேம்டு டாக்னு வரும். மீனிங்லெஸ்ஸாக இருக்குல்ல.
எப்படி இருக்கணும் நமக்கு? ஐ ஹாவ் அ டாக் நேம்டு ஜானி அப்படின்றது தான் வரணும். ஆனால் இதுக்கு அதெல்லாம் தெரியாதுமா. எப்படி எடுத்துக்கும்? நீங்கள் ஃபஸ்ட்டு அனுப்புகிற வேல்யூவை ஃபஸ்ட்டு வேரியபிளையும் செகண்ட் அனுப்புகிற வேல்யூவை செகண்ட் வேரியபிளையும் என்ன பண்ணிக்கும்? ஸ்டோர் பண்ணிக்கும். அதனால தான் இதுக்கு பேர் என்னன்னா பொசிஷனல் ஆர்குமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவாமா? ஸோ மீனிங்ஃபுல்லாக நாம் எழுத கற்றுக்கணும். அதுக்கு ஆர்குமெண்ட்ஸ் ரிலேட்டடாக நம்ம வேல்யூஸை பாஸ் பண்ணுறப்ப பொசிஷனல் ஆர்குமெண்ட்டாக இருந்தது அப்படின்னா ஃபஸ்ட்டு என்ன வேல்யூ பாஸ் பண்ணணும், செகண்ட் என்ன வேல்யூ பாஸ் பண்ணணும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டு பாஸ் பண்ணணும். இதுதான் பொசிஷனல் ஆர்குமெண்ட். ஓகேவாம்மா? செகண்ட் பாயிண்ட்டு கீவேர்டு ஆர்குமெண்ட். கீவேர்டு ஆர்குமெண்ட் என்னன்னு பார்ப்போமா? இந்த பாருங்க. கீவேர்டு ஆர்குமெண்ட்னா ஒன்றும் கிடையாதுமா. நேம் அனிமல்னு 2 பேராமீட்டர் வச்சுருக்கோம். இங்கே நேம் ஈக்குவல் டு ராக்கின்னு கொடுத்துருக்கேன், அனிமல் ஈக்குவல் டு டாக்னு கொடுத்துருக்கேன். பொசிஷனல் ஆர்குமெண்ட்டில் என்ன சொன்னோம்? ஃபர்ஸ்ட் அனுப்புகிற வேல்யூ ஃபஸ்ட்டு, செகண்ட் அனுப்புகிற வேல்யூ செகண்ட்லும் போகும்னு நம்ம சொன்னோம். ஆனால் இங்கே கீவேர்டு ஆர்குமெண்ட்டில் அப்படி கிடையாது. நேம்னு நம்ம கொடுத்து ஈக்குவல் டு ராக்கின்னு கொடுத்தேன்னா அந்த ராக்கின்றது நேம்ன்ற வேரியபிள்லையும் அனிமல் ஈக்குவல் டு டாக்னு கொடுக்குறப்ப அந்த டாக்ன்றது எங்கே போய் ஸ்டோர் ஆகும்? அனிமல்லையும் போய் ஸ்டோர் ஆகும். இதுக்கு பொசிஷன் தேவையில்லாமா. இந்த கீவேர்டை யூஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்தந்த கீவேர்டுக்கு இது மேட்ச் ஆகிடும். இப்போ நான் ரன் பண்ணுறேன் பாருங்கள். ஐ ஹாவ் அ டாக் நேம் ராக்கின்னு இருக்கா? இந்த நேம்ன்றது செகண்ட் வேல்யூ தானே. ஆனால் கரெக்டாக அந்த நேமும் மேட்ச் ஆகுறதுனால இந்த ராக்கின்றது நேம்ன்ற வேரியபிள்லையும் டாக்ன்றது நான் செகண்டாக டைப் பண்ணியிருந்தா கூட அனிமல்ன்றது தான் போய் ஸ்டோர் ஆகிருக்கும். ஏன்னா அந்த கீவேர்டை நான் யூஸ் பண்ணி அதுக்கு நான் வேல்யூ அசைன் பண்ணுறதுனால எந்த கீவேர்டு எதுக்கு மேட்ச் ஆகுதோ அதில் போய் அதோட வேல்யூ என்ன ஆகிடும்? அசைன் ஆகிடும். இதுக்கு பேர் தான் கீவேர்டு ஆர்குமெண்ட். ஓகேவாமா? தேர்ட் ஒன் என்ன அப்படின்னா டிஃபால்ட் ஆர்குமெண்ட். டிஃபால்ட் ஆர்குமெண்ட்னா ஒன்றுமே கிடையாதுமா. நான் வேல்யூவே பாஸ் பண்ணலைனாலும் அதுக்குன்னு ஒரு டிஃபால்ட் வேல்யூ வச்சுருக்கோம். பாஸ் பண்ணாதப்ப அந்த டிஃபால்ட் வேல்யூ என்ன பண்ணிக்கும்? யூஸ் பண்ணிக்கும். இப்போ பாருங்க. சாரிமா, சிங்கிள் கோட்ஸே 2 டைம்ஸ் போட்டாச்சு, அதனால தான். கிரீட் ஆஃப் கவின்னு கொடுத்துருக்கேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த கிரீட் அப்படின்ற மெத்தடை கால் பண்ணுது. கால் பண்ணோன்னே நேமில் எது போய் ஸ்டோர் ஆகும்? கவின் அப்படிங்கிறது ஸ்டோர் ஆகும். எஃப் ஸ்ட்ரிங்கில் ஹலோ நேம் அப்படின்னோன்னு என்ன வரும்? ஹலோ கவின்றது வரும். மெசேஜில் என்னமா இருக்குது? குட் மார்னிங்னு நான் இருக்குது. ஆனால் நான் இங்கே பாஸ் பண்ணியிருக்கேன். நான் குட் மார்னிங்னு பாஸ் பண்ணலை. மொத்தம் 2 ஆர்குமெண்ட்டு. ஒன்று நேம்னு ஒரு பேராமீட்டர், மெசேஜ்னு ஒரு பேராமீட்டர். ஆனால் நான் இங்கே பாஸ் பண்ணியிருக்கிறது ஒரு ஆர்குமெண்ட்டு தான். கவின்ற ஆர்குமெண்ட் மட்டும் தான் நான் பாஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நான் இன்னொரு ஆர்குமெண்ட் நான் பாஸ் பண்ணலைனாலும் இன்னொரு பேராமீட்டருக்கு நான் வேல்யூ பாஸ் பண்ணலை அப்படின்னாலுமே என்னால் தான் எடுத்துக்கும். அது அந்த டிஃபால்ட்டாக மெசேஜ்ன்றதுக்கு குட் மார்னிங்னு ஒரு வேல்யூ இருக்குல்ல, அந்த வேல்யூ எடுத்து பிரிண்ட் பண்ணிடும். இப்போ ஹலோ கவின் குட் மார்னிங்னு ஃபர்ஸ்ட் வந்துச்சு பார்த்தீங்களா? இதுக்கு பேர் தான் என்னன்னா டிஃபால்ட் ஆர்குமெண்ட். செகண்ட் டைம் பாருங்களேன். ஹலோ கவின் நான் பாஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நேமில் கவின்றது வந்துடும். ஹவ் ஆர் யூன்னு கொடுத்துருக்கேன். ஸோ மெசேஜில் இப்போ என்ன ஆகும்? குட் மார்னிங்க்கு பதிலாக ஹவ் ஆர் யூன்றது ஓவர் ரைட் ஆகிடும். ஸோ ஹலோ கவின் ஹவ் ஆர் யூ அப்படின்னு எனக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ டிஃபால்ட் ஆர்குமெண்ட்னா என்னன்னா, நான் வேல்யூவை நான் பாஸ் பண்ணாதப்ப டிஃபால்ட்டாக என்ன வேல்யூ நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோமோ அந்த வேல்யூவை எடுத்துக்கும். ஒருவேளை நான் பாஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா அந்த டிஃபால்ட் வேல்யூ மேலேயே நான் அனுப்பியிருக்கிற வேல்யூ என்ன ஆகிடும்? ஓவர் ரைட் ஆகி டிஸ்பிளே ஆகும். இதுதான் டிஃபால்ட் ஆர்குமெண்ட். ஓகேவாமா? செகண்ட் என்னன்னா வேரியபிள் லென்த் ஆர்குமெண்ட். வேரியபிள் லென்த் ஆர்குமெண்ட்னா ஒன்றும் கிடையாதுமா. நான் ஆர்குமெண்ட்ஸ் நான் பாஸ் பண்ணுறேன். ஒரு ஆர்குமெண்ட்டா, 2 ஆர்குமெண்ட்டா, 3 ஆர்குமெண்ட்டா அப்படின்ற அவசியம் கிடையாது. எத்தனை ஆர்குமெண்ட்ஸ் வேணாலும் நான் பாஸ் பண்ணி ஒரு வேலையை பார்க்கலாம் அப்படின்றது தான் வேரியபிள் லென்த் ஆர்குமெண்ட்ஸ். எக்ஸாம்பிளுக்கு இந்த ஃபங்க்ஷனை பார்ப்போம். இப்போ பாருங்களேன். சம்ன்றது ஒரு ஃபங்க்ஷன் நேமு. ஓகேவா? ஸ்டார் என்னன்னு கொடுத்துருக்கேன். அதாவது ஸ்டார்ன்றதை நம்ம என்ன சொல்லுவோம்னா ஆஸ்ட்ரிக்னு சொல்லுவோம். ஆஸ்ட்ரிக்ஸ் எதுக்குமா யூஸ் பண்ணுறோம்? மோர் தேன் 1 வேல்யூஸை நான் வாங்க போகிறேன் அப்படின்னா அந்த டைமில் இந்த ஸ்டார் சிம்பிள் ஆஸ்ட்ரிக் சிம்பிள் யூஸ் பண்ணுவேன். டோட்டல் ஈக்குவல் டு 0ன்னு கொடுத்துட்டேமா. இப்போ பாருங்கள், ஃபார் லூப் யூஸ் பண்ணி நான் பாஸ் பண்ணியிருக்க வேல்யூ 1 1 வாங்குறேன். இப்போ ஃபஸ்ட்டு எப்படி கால் ஆகும்? சம்ன்ற
மெத்தடை கால் பண்ணுறேன். எங்கே போகும்? சம்ன்ற டெஃபனிஷனுக்கு போகுமா? இங்கே ஏதாவது நான் ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணியிருக்கேன்னா பாஸ் பண்ணல. டோட்டல் என்னமா இருக்கு? டோட்டல் ஈக்குவல் டு 0ன்னு இருக்கா? ஃபார் லூப் உள்ளர வரும். இதில் ஏதாவது வேல்யூஸ் இருக்காமா? எண்ணில் எதுவுமே இல்லை. ஸோ இந்த லூப் என்ன ஆகாது? எக்ஸிக்யூட் ஆகாது. டைரெக்டாக வந்து பிரிண்ட் ஆஃப் டோட்டல் அப்படின்னு வரும். அப்போ அதில் டோட்டலில் என்ன வேல்யூ இருக்குது? இப்போ 0ன்றது இருக்குது. அந்த 0ன்ற வேல்யூ என்ன ஆகிடும்? எனக்கு பிரிண்ட் ஆகிடும். அடுத்து எங்கே வரும்? சம் ஆஃப் 12 என்ன போகும்? அடுத்து திரும்ப அகைன் சம்ன்ற மெத்தடுக்கு போகும். இந்த எண்ணில் என்ன வேல்யூ இருக்கும்? இப்போ 12 இருக்கும். டோட்டல் ஈக்குவல் டு 0 ஆமா? ஓகே. ஃபார் ஐ இன் என். இப்போ எண்ணில் என்ன வேல்யூமா இருக்கு? 12ன்னு இருக்கு. ஸோ டோட்டல் ஈக்குவல் டு இப்போ என்னான்னு இருக்கும்? டோட்டல் ஈக்குவல் டு என்னமா இருக்கும்? 0ன்னு ஏற்கனவே இருக்கா? அப்போ 0 ப்ளஸ் இப்போ நான் எண்ணில் என்ன வேல்யூ இருக்குது? 12 இருக்கு. ஸோ டோட்டல் ஈக்குவல் டு 0 ப்ளஸ் 12னா டோட்டல் ஈக்குவல் டு 12. அந்த 12ன்றது இங்கே பிரிண்ட் பண்ணிடுச்சாமா? ஓகே, முடிஞ்சிருச்சு. சரிம்மா. அடுத்தது பாருங்க. சம் ஆஃப் 12, 56, 34 அப்படின்னு 3 நம்பர் அனுப்புறேன். இப்போ இது மூணுமே எதுல இருக்கும்? எண்ணில் இருக்கும். இப்போ ஃபர்ஸ்ட் டோட்டல் என்னமா இருக்கும்? 0ன்னு இருக்கும். உள்ளர வருமா? ஃபார் ஐ இன் என். ஐல என்னமா வேல்யூ இருக்கும்? இப்போ ஃபர்ஸ்ட் ஐல 12ன்ற வேல்யூ தான் இருக்கும். ஐல இப்போ என்ன வேல்யூ இருக்கும் பாருங்க. ஐ ஈக்குவல் டு 12ன்னு இருக்குமா? சரி. டோட்டல் ஈக்குவல் டு டோட்டல் பிளஸ் ஐ. இப்போ டோட்டல்ல என்ன இருக்கும்? டோட்டல் ஈக்குவல் டு 0 தானே ஃபர்ஸ்ட் இருக்கும். ஸோ 0 பிளஸ் இப்போ ஐல என்னமா வேல்யூ இருக்கு? 12 அது இருக்கும். இப்போ டோட்டல்ல என்னமா இருக்கும்? கீழே டோட்டல் ஈக்குவல் டு 12 அப்படின்னு இருக்கும். சரி. அடுத்து லூப் கண்டினியூ ஆகும். ஃபார் ஐ இன் என். அடுத்து இந்த ஐ எதை ஃபோக்கஸ் பண்ணும்? 56 ஃபோக்கஸ் பண்ணும். இப்போ ஐயோட வேல்யூ என்னன்னு மாறிடும்? நமக்கு 56 அப்படின்னு மாறிடும். இப்போ ஆல்ரெடி டோட்டல் ஏற்கனவே என்னமா இருக்கு? 12ன்னு இருக்கா? அப்போ ரைட் சைடில் இருக்கிறது எப்போவுமே வேரியபிள் கிடையாது, வேல்யூ. ஸோ டோட்டல் ஈக்குவல் டு டோட்டல் என்ன ஏற்கனவே இருந்தது? 12 இருந்தது. அது இப்போ 12ன்னு இருக்கும். இப்போ நம்மளோட ஐயில் என்ன இருக்கு? 56 இருக்கு. அது இங்கே வந்துடும் 56ன்னு. இப்போ டோட்டல் என்னமா வேல்யூ இருக்கும்? 68ன்னு இருக்கும். ஓகேவாமா? சரி. அடுத்து லூப் கண்டினியூ ஆகும். ஃபார் ஐ இன் என். இப்போ ஐ எதை ஃபோக்கஸ் பண்ணும்? 34 ஃபோக்கஸ் பண்ணும். ஓகேவா? இப்போ ஐயோட வேல்யூ என்ன? 34. டோட்டலில் இப்போ ஆல்ரெடி என்னமா இருக்கும்? 68ன்னு இருக்கும். ஏன்னா ரெண்டையும் சம் பண்ணி அதில் ஸ்டோர் பண்ணி வச்சிரும்ல. ஸோ 68ன்னு இருக்கும். இப்போ ஐயோட வேல்யூ என்ன? 34. சரி. இப்போ ஐயோட வேல்யூ என்னமா வரும்? 102 அப்படின்னு இருக்கும். ஓகேம்மா. ஃபார் ஐ இன் என். அகெயின் ஐ எங்கே போகும்? இதுக்கு பக்கத்தாப்புல இன்னொரு வேல்யூ இருக்கான்னு போய் பார்க்கும். இருக்காது. அப்போ லூப் முடிஞ்சிடும். ஸோ ஃபைனலாக டோட்டலில் என்ன வேல்யூ இருக்குது? 102 இருக்குது. அந்த 102ன்ற வேல்யூவை தான் என்ன பண்ணும்? பிரிண்ட் பண்ணும். இப்படி தான் என்ன ஒர்க் ஆகும்? ஒரு அந்த வேரியபிள் லென்த் ஆர்குமெண்ட்ஸ் அப்படின்ற டைப் ஃபங்க்ஷன் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்றத நம்ம ஒரு லூப்பிங் வச்சு பார்த்துட்டோம். இப்படி தாம்மா இந்த வேரியபிள் லென்த் ஆர்குமெண்ட்ஸ் அப்படிங்கிறது ஒர்க் ஆகும். ஓகேவாமா? ஸோ யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய கான்செப்ட்ஸ் வந்து பேசிக்காக இவ்வளோதாம்மா. இதை வச்சு நிறைய ப்ரோக்ராம்ஸ் நம்ம எழுதலாம். அந்த ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் உங்களுக்கு நான் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்லேருந்து எடுத்து உங்களுக்கு வந்து ப்ராக்டிக்கலாக இதே மாதிரியே நிறையா ப்ரோக்ராம்ஸை எக்ஸிக்யூட் பண்ணி அந்த அவுட்புட் எப்படி வரும், இல்லை எரர்ஸ் வந்து அதை எப்படி எவால்வேட் பண்ணுறது, என்னென்ன எரர்ஸ் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்றலாம் உங்களுக்கு எக்ஸிக்யூட் பண்ணி காமிப்போமா. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போமா. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.